30 கிலோமீட்டர் ஹவருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிலோமீட்டரில் காட்ட மாட்டேங்குது. ஜஸ்ட் இழுத்திங்கன்னா வந்துடும். ஸோ அது வந்து ஓவல் ஆனதுனால நம்மளுக்கு வந்து ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அப்படியே ட்ரை பண்ணோம்னாவே வெளியில் வந்துடும். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கத்தி மாதிரி இருக்குது டீத்து. பட் இங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே வந்து தேஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். குறைஞ்சது வந்து 50-60 கிலோமீட்டருக்கு மேலே தான் வந்து பைக் ஓட்டிகிட்டு வந்திருப்பேன். பட் நம்மளுக்கு வந்து 30 கிலோமீட்டர் ஹவருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிலோமீட்டரில் காட்ட மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து நான் அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 80 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியிருப்பேன். ஆனால் நம்மளுக்கு ஓடுனது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு வந்து ஓடி இருக்கு. ஆக்சுவலாக நம்ம பைக் என்னாச்சு அப்படின்னா நம்ம வந்து மார்னிங் போயிட்டு இருந்தோம். ஸோ மார்னிங் போயிட்டு ரிட்டன் வந்து ஈவினிங் வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ரெகுலராக ஓட்டுற கிலோமீட்டர் வந்து பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 கிலோமீட்டருக்குள்ளே வரும். பட் நான் மார்னிங் போகும்போது மைலேஜ் நோட் பண்ணி அந்த ரீடிங் நோட் பண்ணியிருந்தேன். ரிட்டன் வீடு வந்துட்டு இருக்கப்போ பாதி வழியில் வந்து பார்க்கும்போது 30-35 கிலோமீட்டருக்குள்ளே தான் காட்டுச்சு. ஸோ அப்போவே வந்து டவுட் ஆகிடுச்சு. ஸோ இது ஏதோ வந்து கிலோமீட்டர் வந்து சம்திங் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து ரேஸ் பண்ணி ஓட்டணும். ஸோ ரேஸ் பண்ணி ஓட்டினாலும் பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே வந்து தாண்டலை. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிலோமீட்டர் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நம்ம அப்போதைக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா உள்ளே வந்து ஒரு பினியான் அண்டு கியர் கொடுத்துருப்பாங்க. அந்த பினியான் வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீடோமீட்டருக்கு இன்னொரு கேப்பில் ஒன்று போகும். அதில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து அந்த பினியானில் வந்து லாக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பினியான் என்னாச்சு அப்படின்னா அது சுற்றும்போது ஓவலாகி ஸ்லிப்பாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கங்கே ஸ்லிப்பாகி சுற்றுறதுனால நம்மளுக்கு வந்து மைலேஜும் கம்மியாக காட்டுச்சு. அதே சமயம் வந்து பார்க்கும்போது ஸ்பீடும் வந்து கம்மியாக காட்டுச்சு. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் போயிடுச்சுன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கிட்டு தான் ஹீரோ கம்பெனியோட தான். ஸோ ஹீரோ கம்பெனியோடது இந்த கிட்டு, அதாவது வந்து இந்த கியரு உள்ளே வரும், ஃப்ரண்ட் வீலில் வந்து உள்ளே வரும். ஸோ இதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். வந்து நீங்கள் இதை செக் பண்ணுறதே பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட்டு கீ இருந்தால் கீ எடுத்துக்குங்க. கீ எடுத்துகிட்டு ஸோ இந்த கீ இருந்ததுன்னா போதும், நம்ம வந்து இந்த கேபிளை கழட்டலாம். ஸோ ஜஸ்ட்டு நீ இந்த ஸ்லாட்டில் வந்து உள்ளே இம்ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிட்டு இது இழுத்திங்க அப்படின்னாவே வந்துடும். ஸோ இந்த வந்து ஜஸ்ட் ஒரு பின் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேபிள் இருக்கு இல்லையா, நீங்கள் வேணால் இந்த கேபிளை கூட செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கேபிள் வந்து ஏதாச்சும் பிரேக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறது கூட செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இழுத்திங்கன்னா வந்துடும். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து ஸ்பாட்லேயே வந்து செக் பண்ணிட்டோம். செக் பண்ணிவிட்டு தான் இந்த கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ரெண்டு பக்கமே இது நல்லா தான் இருக்குது. இங்கே சம்டைம்ஸ் வந்து இங்கே தேஞ்சிரும். இங்கே தேஞ்சிருச்சுனாலும் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். இதுவும் தேயல, இங்கேயும் தேயல, ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்குது கேபிள். ஸோ நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ஸ்லாட் தேஞ்சிருச்சு. ஓகே, வீலை கழட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இந்த பிரேக் ரெண்டையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டுலாம். ஜஸ்ட் நம்ம இந்த பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் அந்த பார்ட்டு. உள்ளே வந்து இந்த ஸ்லாட்டு இங்கே ஒன்று இருக்கும், அது வந்து ஓவல் ஆயிடுச்சு. உள்ளார இருக்கும் ஸ்லாட்டு. ஸோ அது வந்து ஓவல் ஆனதுனால நம்மளுக்கு வந்து ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக வந்து மைலேஜ் ரீடிங் காட்ட மாட்டேங்குது. ஸோ இதை தான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக செட்டாக மாற்ற போகிறோம். நேக்காக அந்த புஷ்ஷை எடுக்காமல் எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும், பெரிய விஷயம் இல்லை. ஸோ அவ்வளோதான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியர் வந்து வார்ன் அவுட் ஆகலை. இந்த பினியான் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அப்படியே ட்ரை பண்ணோம்னாவே வெளியில் வந்துடும். ஸோ அவ்வளோதான், வெளியில் போயிடுச்சு. இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து இப்படி வெளியில் வரும்.
இதுதான், இது ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்க்கும்போது இது ஒரு ஸ்டட்டு. ஸோ இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சுத்தமாக வந்து தேஞ்சிருச்சு. ஸோ இது தேஞ்சதுனால தான் நம்மளுக்கு வந்து மைலேஜ் வந்து கரெக்டாக காட்டாதது, இந்த ப்ராப்ளமெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து நாம் இன்றைக்கி புதுசு வாங்கிட்டு வந்திருக்கோம். புதுசு போட்டுருவோம். பாருங்க, ஒரு சைடாக வந்து தேஞ்சிருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கத்தி மாதிரி இருக்குது டீத்து. பட் இங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே வந்து தேஞ்சிருச்சு. ஸோ இங்கே ஏதோ டஸ்ட்டு மாதிரி ஏதோ ஒன்று மாட்டி, ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதை மாற்றிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்குவோம். வந்து க்ளீன் பண்ணிடுங்க. நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டு நம்ம புது கிட் எடுத்துக்குவோம். புது கிட்டில் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம புது கிட்டு. இதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே போட்டுட்டு அந்த புஷ்ஷை வந்து உள்ளே உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சுட்டு நம்மளுக்கு இந்த பிரேக் லிவர்லேருந்து கழட்டணும் இல்லையா, இந்த பிரேக் லிவர்லேருந்து கழட்டின ஒரு கிளாம்பு கூட நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த பிரேக் லிவர்லேருந்து கழிச்சின கிளாம்பு வச்சுட்டு அந்த ஒயிட் கலர் புஷ் சொன்னோம் இல்லையா, அந்த ஒயிட் கலர் புஷ்ஷை மாட்டி வேறு எதுவும் இல்லை உள்ளே போட்டுட்டு சும்மா சிம்பிளாக 2 தட்டு வச்சிங்கனாவே போதும். சிம்பிளாக 2 தட்டு வச்சிங்கனாவே அது போய் கடிச்சிக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த சின்ன பினியான் வந்து மாட்டிட்டோம். ஸோ இது மாட்டினதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த 2 ப்ளைன் வாஷர் 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 வாஷர் வந்து ஜஸ்ட் அப்படியே உள்ளே வைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த ஒயிட் கலர் புஷ்ஷு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுக்காக அப்படின்னா, இந்த பினியான் இருக்கு இல்லையா, அந்த பினியான் வந்து ரொட்டேட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இப்படி இந்த மூமெண்ட் ஓவல் ஆகாமல் இருக்கிறதுக்கும், ப்ளஸ் இந்த இதில் வந்து வெளியில் வராத அளவுக்கு கடிச்சிக்கிறதுக்கும், வெளியில் வராது அப்படியே வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்கும் மேக்ஸிமம் வந்து அதோடய பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கியர் வந்து இப்படி ரவுண்டாக சுற்றும் போது அது வந்து இப்படி ஓவலாக சுற்றாமல் இருக்கிறதுக்கு தான் அது வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகுது, லாக் ஆகிக்கும். ஸோ நான் உள்ளே வைக்கிறது வந்து எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். வீடியோ வந்து பாஸில் இருந்துச்சு, பார்க்காம விட்டு லாக் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து அதை சொல்லிட்டேன். ஸோ அது வைக்கிறது ஒன்றும் இல்லை, பெருசு இல்லை. ஜஸ்ட் உள்ளே வச்சுட்டு அந்த புஷ் அதுக்கு மேலே வச்சுட்டு லைட்டாக 2 தட்டு தட்டினீங்கன்னா போய் செட் ஆயிரும், அவ்வளோதான். இது வந்து புது கியரு. ஸோ இந்த கியரை வந்து ஜஸ்ட்டு அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணும்போது ஸோ அவ்வளோதான். லைட்டாக வந்து இந்த இடத்துக்கெல்லாம் வந்து கியரில் நல்லா சுற்றி விட்டு கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது எதனால் போயிருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டஸ்ட் ஆகி அதனால தான் வந்து போயிருக்கும். நம்ம வந்து ஒரு 10,000 கிலோமீட்டருக்காவது கழட்டி இதுக்கும் கிரீஸ் வைக்கணும். பட் அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது இல்லை. ஸோ இனிமேல் மெயின்டைன் பண்ணிக்குவோம். இந்த ட்ரம்மில் டஸ்ட் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து பிரேக் பிடிச்சிங்கன்னா கீச்சுன்னு ஒரு சவுண்டு வரும். அதனால் வந்து பிரேக் ட்ரம் வந்து எப்பவுமே வந்து நீட்டாக இருக்கணும். உங்களுக்கு கீச்சுன்னு ஒரு சவுண்டு வருது அப்படின்னாவே பிரேக் ட்ரம்மு பிரேக்ஸையும் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சவுண்டு போயிடும். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் மாட்டுவோம். ஸோ இந்த இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னர் ஒயரு. ஸோ இந்த இன்னர் ஒயர் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ நீட்டாக அதையும் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிட்டு இந்த இன்னர் ஒயர்லேயும் வந்து லைட்டாக இந்த மாதிரி க்ரீஸ் எடுத்துகிட்டு கையிலே லைட்டாக க்ரீஸ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த கேப்பில் வந்து ரொம்ப அதிகமாக தடவை வேணாம், ஓரளவுக்கு மட்டும் க்ரீஸ் தடவிட்டு இதில் 2 பக்கமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத வந்து ஒரு பக்கம் வந்து மேலே போகிற மாதிரி
மேலே போகிற மாதிரி வச்சு ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணிடுவோம். இன்செர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் உள்ளே போகல அப்படின்னா லைட்டாக சுற்றுனீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். ஸோ இந்த அளவுக்கு உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் இதே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இதில் வச்சு அழுத்தி போகல அப்படின்னா வீலை லைட்டாக சுற்றுனீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து லாக் ஆகிக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து பிரேக் லிவர் மாட்டுவோம். ஒரு வாட்டி டைட் செக் பண்ணிட்டு நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைல் பார்த்துடலாம்.